ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனலில் நாம கொடுக்குற எந்த ஒரு விஷயமும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. இங்கே நாம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே ஊக்குவிக்கல. இங்கே நாம கொடுக்குற எல்லா தகவலும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவரவர் விருப்பம். ரொம்ப முக்கியமாக நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, வாங்க இப்போ இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம நேற்று காலையில் கொடுத்துருந்த லெவல்ஸ் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது. R1 R2 S1 S2 இதை தான் கொடுத்துருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளோட R1 பக்கத்தில் தான் ஓப்பன் பண்ணுறான். R1 பக்கத்தில் ஓப்பன் பண்ணுறான். நாம ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் அப்படின்றது 25,050 இந்த ஸ்ட்ரைக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா அதை பொறுத்து தான் ட்ரெண்ட் அமையும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதன்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 150 25 150 ஓப்பன் பண்ணிட்டா நம்மளோட R1 அப்படின்றது 25 147 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கான். அங்கே ஓப்பன் பண்ணி எக்ஸாக்டாக அந்த ஓப்பன் ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்தவன் நேராக நம்மளோட ஒரு சைட்வேஸ்குள்ளே போனாலும் நம்மளோட R2வை பிரேக் பண்ணிட்டான். R2வை பிரேக் பண்ணி மேலே போனவன் திரும்ப எக்ஸாக்டாக நம்ம R2 அந்த ஏரியாவில் தான் சப்போர்ட், அங்கே சப்போர்ட் எடுத்து போயிருக்கான். அதுக்கு மேலேயே தான் இப்போ R2க்கு மேலேயே தான் நம்மளுக்கு க்ளோசிங்கும் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ ஓப்பனிங் நம்மளோட R1 மேலே ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பனுக்கு மேலே இருப்பானா கீழே இருப்பானா இதை நீங்கள் எப்படி பார்த்துருக்கணும் அப்படின்றத சொல்கிற பாருங்க. இப்போ நம்ம நேற்று இந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,150 கால் அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தோம். இது R1 அப்படின்றது சென்டர் பாயிண்ட்ல இருந்து காலோட ப்ரைஸை ஆட் பண்ணிங்க வர்றது தான் R1. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 25,300 கால் இந்த ஸ்ட்ரைக் வரையுமே அங்கேருந்து இருக்கிற ஐடிஎம் எல்லா ஸ்ட்ரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் க்ளோசிங் வரையுமே அவங்களோட லோ அப்படின்றது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் மேலே இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரைக் 25,150 காலோட லோ அப்படின்றது 83 ரூபாய் இருக்கு. அந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 72 ரூபாய். க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே தான் லோவே இருக்கு. அந்த ஸ்ட்ரைக் அவனோட க்ளோஸ் ப்ரைஸை கட் பண்ணாத வரையும் மார்க்கெட் R1க்கு மேலே தான் நிற்க போகுது அப்படின்ற கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அங்கவே கிடைச்சிருச்சு. இது எல்லாமே வெறும் ஸ்பாட்டை மட்டுமே பார்த்து சொல்கிற லெவல்ஸ். இது எப்படி வேலை செய்யும்னா இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டோம். அதை தாண்டி நம்மளோட ஸ்பாட் கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும். அதாவது நம்மளோட R2 அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்றது இந்த வீக்கோட R2 நாம் இங்கே யூடியூப்பில் ஷேர் பண்ணுறது இன்ட்ராடே லெவல்ஸ் தான் ஷேர் பண்ணுறோம். அதை தாண்டி இந்த வீக்கோட R2 பார்த்தீங்க அப்படின்னா 28282 இல்லை தப்பாக சொல்கிறேன் புற 25,182. ஓகே, இதுதான் நம்ம வீக்கோட R1. மார்க்கெட் எக்ஸாக்டாக பாருங்க, அந்த ஏரியாவில் தான் சப்போர்ட். இந்த வீக்கோட R1 அப்படின்றது எந்த ஸ்ட்ரைக்கு R2 இந்த வீக்கோட R2 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 24,800 இந்த காலோட ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த கால் என்ன பண்ணியிருக்கணும், என்ன ப்ரைஸில் இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் இந்த ஏரியாவை ரீச் பண்ணும்போது 382ல் இருக்கணும். 382 அப்படின்றது அவனோட ப்ரைஸாக இருந்திருக்கணும். அந்த ப்ரைஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டால் இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நிற்க முடியும். இந்த ப்ரைஸ் 25,182 ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 25,182 இதை நீங்கள் ஸ்ட்ரைக்கில் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கோட இன்டென்சிக் வேல்யூ என்ன அப்படின்றது தெரியும். அந்த காலோட இன்டென்சிக் வேல்யூ மார்க்கெட் அதே ப்ரைஸ் தான் நம்மளோட லெவல்ஸாகவும் வந்திருந்தது. என்ன மீன் பண்ணுது அப்படின்னா
அவன் அந்த பிரைஸ்க்கு மேல இருந்தா தான் மார்க்கெட்ட இந்த ஏரியாக்கு மேலே நிக்க வைக்க முடியும். இப்ப நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. அப்படி இருக்க பட்சத்துல மார்க்கெட்டை இந்த 25,182க்கு மேல முடிக்கணும் அப்படின்னாவே அந்த ஸ்ட்ரைக்குக்கு மினிமம் வேல்யூ அப்படின்றது இந்த பிரைஸா மாறிடும். நேத்துக்கு அந்த ஸ்ட்ரைக்கோட லோ அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 346 நினைக்கிறேன். 46, 43 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒன்ஸ் அவன் அந்த 382 மேல வந்துட்டான் அப்படின்னாவே ஸ்பாட் இந்த ஏரியாவுக்கு மேல தான் நிக்க போகுது அப்படின்ற கிளியர் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும். நாம இப்ப சொன்னது எல்லாம் வேகமா சொல்லிட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா வீடியோவை இன்னொரு தடவை வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணுவோம் நாம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றது புரியும். ப்ரீமியத்தை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத எடுத்துட்டு வரேன். ஓகே, இப்போ இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்தாச்சு. என்ன அப்படின்னா 25,385, 25,317, 25,181, 25,114 இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. அதே மாதிரி நேற்று நாம கொடுத்திருந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கு பேஸ் பண்ணி தான் 25,000 புட்டு 25,150 கால் இது ரெண்டு ஸ்ட்ரைக்கு பேஸ் பண்ணி தான் நாம நேற்று லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியத்தை பொறுத்த வரையும் மார்க்கெட் இப்போ வரையும் அப்சைட் போகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை. இப்போ க்ளோசிங் ப்ரைஸை பொறுத்த வரையும் நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் இதெல்லாம் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. டவுன் சைட் அப்படின்றது எங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா மார்க்கெட் 25,200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சிது அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அப்படி இருந்தாலுமே ஆனால் எவ்வளோதான் இறங்கினாலும் இப்போ வரையும் இந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரையும் இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற இந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரையும் அடுத்தடுத்த 50 ஸ்ட்ரைக் எல்லாமே ஒரு சப்போர்ட்டாக செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல ஹீரோ ஜீரோ எப்படி பண்ணணும் அப்படின்ற எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்தது அப்படின்னா நாம் அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அதை தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கே முடியும் அப்படின்றத எப்படி பார்க்கணும் அப்படின்றத ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா யாரோட எல்டிபி அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரைக் சொந்தமாகும். மார்க்கெட் அப்படின்றது இப்போ 25,300 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே முடிக்கணும், 300க்கு மேலே மார்க்கெட்டை முடிக்கணும் அப்படின்னாவே 25,300 காலோட எல்டிபி புட்டோட எல்டிபியை விட அதிகமாக இருக்கணும். 25,300 புட்டோட எல்டிபியை விட காலோட எல்டிபி அதிகமாக இருந்தது மட்டும்தான் மார்க்கெட்டை இந்த ஏரியாவில் முடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் சப்போஸ் 25,200க்கு கீழே முடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இருந்தது அப்படின்னா 25,200 காலோட எல்டிபி புட்டோட எல்டிபியை விட கம்மியாக இருக்கணும். அதாவது புட்டோட எல்டிபி அதிகமாக இருக்கணும். மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரைக்குக்கு கீழே முடிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கில் புட்டோட எல்டிபி அதிகமாக இருக்கணும். மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரைக்குக்கு மேலே முடிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கில் காலோட எல்டிபி அதிகமாக இருக்கணும். இந்த எல்டிபி அப்படின்றது மாறிக்கிட்டே தானே இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் நினைப்பீங்க. எல்டிபி அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக ஹையையும் லோவையும் கம்பேர் பண்ணுங்க. அதாவது மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கால் சைடு ஹை வரும்போது புட்டுக்கு லோ வரலாம், இது காமன். அதே நேரத்தில் மார்க்கெட் ஒரு நல்ல சைட்வேஸில் இருக்கு. கால் சைடு புட் சைடு ரெண்டு பேருமே அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகிறான். இப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு காலுக்கும் இப்படி லோ வரும், புட்டுக்கும் லோ வரும். ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் புது புது லோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே இருக்க ஒரு சினரியோ காலுக்கு ஹை வரும்போது புட்டுக்கு லோ வரும் அப்படின்றது. இன்னொன்று சைடுவேஸில் இருக்கும்போது கால் புட்
2 பேருக்குமே புது புது லோ வரதுக்கு வாய்ப்பு. ஆனா, இங்க நடக்கவே முடியாத ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, காலுக்கு ஹை வர அதே நேரத்துல புட்டுக்கும் ஹை அப்டின்றது வராது. 2 பேருக்கும் ஒரே நேரத்துல புது ஹை அப்டின்றது வராது ஆப்ஷன்ஸ பொறுத்தவரையும். ஸோ, நீங்க என்ன பார்க்கணும் அப்டின்னா, காலோட ஹையையும் புட்டோட லோவையும் கம்பேர் பண்ணணும். புட்டோட ஹையையும் காலோட லோவையும் மாறி மாறி கம்பேர் பண்ணணும். இப்படி பண்ணும்போது மார்க்கெட் என்ன சொல்ல வருது, எந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல முடிய போகுது, எந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழ முடிய போகுது இப்படின்ற லாஜிக்க உங்களால தெளிவா எடுத்துக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இத நீங்க ஒவ்வொரு நாளும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஹிண்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? இத பேஸ் பண்ணி மார்க்கெட்ட பாருங்க. இன்னைக்கு நீங்க மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இங்க தான்டா முடியணும். இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல தான் முடியணும். அப்படின்றத உங்களால முன்னமே கண்டுபிடிக்க முடியும். ஓகே. நாம திரும்பியும் சொல்லிக்கிறோம். இந்த லெவல்ஸ் அப்படின்றது பை பண்றதுக்கோ, செல் பண்றதுக்கோ கிடையாது. பிரீமியத்தை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த லெவல்ஸ் எல்லாமே. இந்த லெவலை பேஸ் பண்ணி ஒரு நேக்கடா பை எடுக்கிறதோ இல்லை செல் எடுக்கிறதோ அப்படின்ற விஷயத்த செய்யாதீங்க. ஓகேங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் இல்லை இந்த ப்ரைஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கை கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா தப்பா அப்படின்றத நான் சொல்றேன். கண்டுபிடிச்சவங்க அந்த ஸ்ட்ரைக் லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றதையும் வாட்ச் பண்ணுங்க. ஓகே. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.